அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் சனி பகவானுடைய அதிசாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதிசாரம் அப்படின்னு சொன்னாலே முன்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ சனி பகவான் கோச்சாரத்தில் மகர ராசியில் இருக்கார். அவர் இப்போ கும்பராசிக்கு போகிறாரு. எப்போ போகிறார் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2022 வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் சுமார் 7:57 அவர் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரமாக முன்னோக்கி போகிறார். இது பயிற்சி இல்லை, அதிசாரம். இப்போ அதிசாரம்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நமக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னா, நமக்கு சொந்த வீடு இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நம்ம சொந்த வீட்டில் இருந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகிற மாதிரி. அப்படி பார்க்குற போது ஜோடியாக்கில் சனி 10ஆம் அதிபதி மகர ராசிக்குரியவர், 11ஆம் அதிபதி கும்பராசிக்கு அதிபதி. இப்போ அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து ஜோடியாக்கு 11ஆவது ராசிக்கு போகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கே போகிறார். சரி, இந்த அதிசாரம் எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 75 நாட்கள், கிட்டத்தட்ட சுமார் 2.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2.5 மாதத்தில் தான் இவர் அதிசாரமாக போகிறாரு. திரும்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிலேருந்து மறுபடியும் மகர ராசிக்கு வந்துடுவார். வக்கரமாகி மகர ராசிக்கு வந்துடுவார். ஆக ஒரிஜினலாக இப்போ அதிசாரமாக அவர் கிட்டத்தட்ட சுமார் 75 நாட்கள், ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். அப்படி கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது இவர் யாருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம், அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுவார். சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் எப்போ வரைக்கும் பண்ணுறாருன்னா 2023 மார்ச் வரைக்கும் பண்ணுவார். இப்பயும் அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் அதிசாரத்தில் போகிறாரு. கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ கும்பராசியில் சனி இருக்கும்போது இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மாத கிரகமாக இருக்கிறனால அதுக்கப்புறம் செவ்வாய் மீன ராசிக்கு போவார். அப்புறம் செவ்வாய் மேச ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக இந்த அதிசாரம் மொத்தமே 75 நாட்கள் மட்டும்தான். பட் இந்த 75 நாட்கள் அப்படிங்கிறது வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வேணால் மிகப்பெரிய காலமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த 75 நாட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற போது இந்த சனி பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை இவர் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த ஆடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர்தான் ஆயுள்காரகன், அவர்தான் தொழில்காரகன், அவர்தான் நோய்காரகன். அவர் இல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் நடக்காது. ஏன்னா அவர் 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஜோடியாக்கில் 10ஆம் இடம் சர்வீஸ், வேலை, வருமானம், சம்பாத்தியம். 11ஆம் இடம் என்பது நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது. அப்படிப்பட்ட சனி பகவான் அதிசாரமாக முன்னோக்கி போகக்கூடிய பொது பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஸோ 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த நிலைமைகள் மாறி அவர் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு அவர் போகிறாரு. 10ஆம் இடம் ப்ரொஃபஷன், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் இந்த அதிசார சனி பயிற்சியிலேருந்து 75 நாட்களில் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல,
நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக செயல்படணும் முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களாம் இந்த வாய்ப்பை இந்த 75 நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ கவர்மெண்ட்லுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அல்லது கவர்மெண்ட்டால் ஏதாவது நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி அதிசாரத்தில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த பீரியடில் நீங்கள் எவ்வளோ குயிக்காக இந்த 75 நாட்களில் முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, அல்லது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேறு எதுவும் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த சனி பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் 10ஆம் இடத்துல இருப்பார், அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வருவார், அப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ 10 கவர்மெண்ட், 11 உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாவது, 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எது இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கான வேலைகளை வேகமாக செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே அம்மாவால் நற்பலங்கள் உங்களுக்கு. அதே சமயத்தில் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எப்பயுமே 4ஆம் இடம் இல் ஹெல்த். அதே சமயத்தில் சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்துலேருந்து பார்க்கறதுனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக லேண்டு வாங்குவதற்கான வாய்ப்பு, அல்லது ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், அல்லது ரெடிபிலிட்டி ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த அதிசார சனி பயிற்சியில் உங்களை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 4ஆம் இடம் நீங்கள் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட, விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப கவனித்து படிக்கணும். ஏன்னா சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம். ஸ்போர்ட்ஸில் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டாதீங்க, படிப்பில் கவனம் செலுத்துங்க, விளையாட்டை குறைங்க. இதெல்லாமே இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய பயிற்சிக்குள்ளே நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்துடும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் படிங்க. இது ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு ரொம்ப முக்கியம். 4ஆம் இடம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் நல்லா சேல்ஸ் ஆகும். உங்களுக்கு நல்ல வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் 4ல் மடத்தை சனி பார்க்குறதுனால நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய கரியர் விஷயத்தில் நீங்கள் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த சனி அதிசாரத்தில் நீங்கள் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், போத்தார் சைடு 2 பேருமே மெயின்டைன் பண்ணுங்கள். அதோட இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது சிறுதொழில் செய்தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு எதுவும் தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் சனி அதிசாரமாகி ஒரு 50 நாள் வரைக்கும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அவரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய அப்ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது.
லவ்வில் நிறைய பிரேக்கப் இருக்குது. ஒரு சிலருக்கு காதல் விஷயங்கள் பெரிய போராட்டமாக இருக்கும். இந்த காலங்களில் குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. பட் அதே சமயத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுல சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே இருந்தவங்களுக்கு, ஒரு சிலருக்கு சனி பகவான் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார். ரெண்டையுமே செய்வார். கவனமாக கேளுங்க. ஒரு பக்கம் பிரேக்கப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு பக்கம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்குவான்னு சொல்லியிருக்கேன். போத்தார் சைடு ரெண்டையுமே அவர் செய்வார். ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்டரியில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எனி ஸ்பெக்குலேஷன் வேண்டாம். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். வீடு எதுவும் ரெனோவேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இந்த அதிசாரத்தில் நிறையவே இருக்குது. பெரிய ஒரு ஜேர்னி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஜேர்னியில் ஒரு பெரிய பிரேக் ஆஃப் ஜேர்னி இருக்குது உங்கள் ஜேர்னியில். அதனால் லாங் டூர் போகிறத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் இருக்குது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலங்களில் நீங்கள் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது. உங்களுடைய வேலை ஓரளவுக்கு பரவாயில்லை. வேலையில் முன்னேற்றம், வேலையில் வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஒரு சிலருக்கு 10ஆம் இடம் தொடர்பு கொள்ளலாம். ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இடமாற்றத்துடன் கூடிய ப்ரொமோஷன் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த அதிசார சனி பயிற்சியில் இருக்குது. இது அத்தனையுமே 75 நாள் தான். ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் மூவ் ஆகுறீங்களோ அவ்வளோ குயிக்காக இந்த சனி அதிசாரத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வேகமாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, அது இல்லாமல் நீங்கள் ஃபினான்ஷியல் லைனில் இருக்கீங்க, ஜுடிஷியரி லைனில் இருக்கீங்க, அல்லது எனி ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அதிசார சனி பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எதிலையுமே எல்லாம் இருந்தும் இல்லாத போல் இருப்பீங்க. அதெல்லாமே மறந்துட்டு குயிக்காக செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் கோச்சாரமும் அதனுடைய நட்பலங்களையும் கெடுபலங்களையும் கூட்டவோ குறைக்கவோ செய்யும். அதன் அடிப்படையில் தான் நாம் இப்போ இந்த அதிசார பலனை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இதற்கு பரிகாரமாக நீங்கள் வாய்ப்பு இருந்தால் முதல்ல சனிக்கு சனி பகவானை கும்பிடுங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய கெடுபலங்களை குறைக்கிறது நரசிம்மமூர்த்தி மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடியாக தன்வந்திரி பகவான், இவரும் சனி பகவானுடைய கெடுபலங்களை குறைக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக கிராம தேவதையான ஐயனார், இவங்களெல்லாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சனியால் ஏற்படக்கூடிய பெரிய லெவலில் வரக்கூடிய கெடுபலங்கள் நமக்கு குறைவதற்கான வாய்ப்பு, அவருடைய அனுகூலம் நமக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம், இது எல்லாமே சனி பகவானால் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சனி பகவானை நம்ம வணங்குவோம். இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் மட்டும்தான். இருந்தாலும் துல்லியமாக சொல்லணுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய சொந்த ஜாதகம் உங்களுக்கு சேரும் பொழுது இந்த பலன்களுடைய தன்மை கொஞ்சம் கூடும், கொஞ்சம் குறையும்.
இருந்தாலும் சனி பகவானை வணங்குவோம், அவருடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.